மே 28 பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் புதன்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 வசனங்கள் 12 முதல் 15 வரை. நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தை உடையவையாவும் என்னுடையவே. எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசுவின் இந்த கற்றுக் கொடுத்தல் வாழ்க்கையை பற்றி மிகப்பெரிய பாடத்தை நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். வாழ்வில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் நம்மால் புரிந்து கொள்ள இயலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வேளையில் விசுவாச தளர்ச்சி நம்மை தாக்காமல் பார்த்து கொண்டு பொறுமையை கையாண்டு கற்றுக்கொள்வதற்கான ஆர்வத்தோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வில் நாம் காட்டும் பொறுமை விடைகாண முடியாத நிகழ்வுகளை படிப்படியாக புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை மெதுவாக நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்வில் பல்வேறு பண்புகளை, நெளிவு சுழிவுகளை அது நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கையை முதிர்ச்சியோடு அணுக இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடைதான் பொறுமை. அத்தகைய பொறுமையை நாம் பெற்றுக்கொள்ள இறைவனிடம் இன்று ஜெபிப்போம். வாழ்வை வெற்றியாக வாழ சீடர்களுக்கு இத்தகைய பொறுமையை இயேசு கற்றுக் கொடுத்தார். அதையே இன்று நமது வாழ்வாக ஏற்று நாம் வாழ முயற்சி எடுப்போம். தூய ஆவியார் நிறை உண்மையை நோக்கி நம்மை வழிநடத்துவார். இறை வார்த்தையை, இயேசுவின் சொற்களை முழுமையாக புரிந்து கொள்ளவும் தூய ஆவியின் துணை நமக்கு தேவை. அவரே நமக்கு இறை வார்த்தையை விளக்குகின்றவர். தூய ஆவி தரும் ஞானம், நல்லறிவு என்னும் கொடைகளின்றி நான் யார்? இந்த வாழ்வின் பொருள் என்ன? என் வாழ்வின் குறிக்கோள் என்ன? இறைவன் யார் என்னும் வாழ்வியல் உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாது. எனவே தூய ஆவியிடம் விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையை நம் வாழ்வில் கற்றுத்தர இன்று ஜெபிப்போம். தூய ஆவி என்னும் கொடைக்காக விசேஷமாக இயேசுவிடம் மன்றாடுவோம். கொடைகளின் ஊற்றே இறைவா, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். இந்த நாட்களில் எங்களுக்கு தூய ஆவியை விசேஷமாக பொழிகின்றீரே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி. தூய ஆவி என்னும் கொடையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்களுள் வரும் தூய காற்றே தூய ஆவியானவர் தூய்மையான எண்ணங்களோடு அவரை பெறும்போது விடை தெரியாத பல கேள்விகளுக்கு விடை காண முடியும், நிறை உண்மையை காண முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்து நிறை உண்மையை நோக்கி வழிநடக்க எங்களுக்கு அருள் தாரும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.